இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டு 9:28 ஆகுது. 24 செப்டம்பர் மாதம் 2025. ஓகேவா? இந்த ஐடிஎஃப்சி பேங்க்ல எனக்கு லாவண்யாக்காக ஃபர்ஸ்ட்டு எடுத்து கொடுத்த லோனு. ஸோ இதில் அவுட்ஸ்டாண்டிங் வந்து 2,71,000 சில்லற இருக்குது. ஆனால் அதுக்கு சார்ஜஸ் எல்லாம் போட்டு அவங்க பாருங்கள் 2,90,000 சில்லற வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மளோட அவுட்ஸ்டாண்டிங் 2,71,000 தான். ஆனால் அவங்க சார்ஜஸ்லாம் சேர்த்து 2,90,000 வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அவங்க எனக்கு செட்டில்மெண்ட்டுன்னு அக்செப்ட் பண்ணது 1,30,30,000. இதுக்கு படாத பாடுபட்டு 2 மாதமாக அவங்க கிட்ட வந்து பிச்சை எடுக்காத குறையாக கேட்டு கிட்டத்தட்ட இது வந்து என்ன பாதிக்கு பாதி தான் கட்டுறோம். ஓகேவா? அந்த மாதிரி தான் நமக்கு அமைஞ்சிருக்குது. இந்த செட்டில்மெண்ட்டு கொஞ்சம் முன்னாடியே அவங்க வந்து இந்த ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம்ல. இப்போ வந்து நைட்டு 9:30 ஆகுது. இப்போ தான் எனக்கு வருது. கிட்டத்தட்ட 9 மணிக்கு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து பாருங்கள், கைண்ட்லி பே வயா யூபிஐ ஆன் சொல்லி கொடுத்துருக்கு. குயிக் பே ஆன் ஹெச்டிபிஎஸ்னு சொல்லி கொடுத்துருக்கு. அது அப்படி போனால் எப்படி பே பண்ண முடியுமான்னு தெரியல. இக்னோர் இஃப் ஆல்ரெடி பேடுன்னு சொல்லி வருது. இப்போ இந்த செட்டில்மெண்ட் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். அந்த செட்டில்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் நம்ம இங்கே. ஸோ இதில் பாருங்கள், டியர் சார் ஆர் மேடம், கங்க்ராச்சுலேஷன், யூ ஹவ் ரிசீவ்ட் பர்சனலைஸ்ட் ஆஃபர் ஃப்ரம் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஆஃப் rupees 1,30,000 against your loan outstanding 2,90,145 rupees 78 paise for your loan account number 146142811. இந்த மாதிரிலாம் இருக்குது. டு அவைல் திஸ் ஆஃபர் ப்ளீஸ் கிளிக் ஆன் பிலோ பட்டன் டு ஜென்ரேட் ஓடிபி. ஓகே, அது ஓகே. இப்போ பாருங்கள், வித் ரெஃபரன்ஸ் டு த above, we are pleased to inform you that your request for settlement has been approved by the bank subject to the following condition. You should pay the settlement or OTS amount of rupees 1,30,000 per the schedule below. எப்படிங்க மனசாட்சி இடம் கொடுக்குது? இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு அவங்க மெசேஜ் அனுப்பிட்டு இன்னைக்குள்ளேயே கட்ட சொல்கிறாங்க. உடனுக்குடன் கட்ட சொல்கிறாங்க. So that if the settlement amount needs to be made by you in either check or by way of demand draft as per schedule above on or before the date, due dateக்குள்ளே கட்டணுமா? ஆனால் அவங்க அனுப்புறதே டியூ டேட்டுன்னு போட்டு நைட்டு 9 மணிக்கு அனுப்புகிறாங்க. Please further note that in the event you fail to deposit the entire sum of 1,30,000 on or before 30 September as per schedule above, then this offer shall be deemed to have lapsed and you shall be liable to pay to the bank such amount or some such charges as may be determined by the bank in this regard. இதெல்லாம் வேற சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து 30ஆம் தேதி வரையும் டைம் கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. அது செக்குக்கும் டிடிக்கும் நினைக்கிறேன். That the bank has the right to withdraw the OTS offer if it comes to know subsequently that you have furnished false or misleading or incorrect or untrue information or any material information having bearing on the OTS decision. The decision of the bank in this regard shall be final. ஸோ அதை எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அது கரெக்டாக அந்த டியூ டேட்குள்ளே கட்டி முடிச்சுட்டா நமக்கு தலைவலி தீர்ந்துடு. ஆனால் அந்த டியூ டேட்டுக்கு நைட் 9 மணிக்கு அனுப்புகிறாங்க. இதுக்கப்புறம் நான் எப்போ ரெஜிஸ்டர் பண்ணி நான் எப்படி நான் அனுப்புறது? தட் இஃப் பேமெண்ட் இஸ் மேட் பை வே ஆஃப் டிமாண்ட் டிராஃப்ட், the OTS offer would be valid subjected to realization of said draft or check from the respective bank branch. அதாவது அந்த செக்கு கிளியர் ஆனால் தான் அது வந்து உங்களுக்கு செட்டில்மெண்ட் கம்ப்ளீட் ஆன மாதிரி. கைண்ட்லி ஆல்சோ நோட் தட் திஸ் இஸ் அ ஒன் டைம் ஆஃபர் அண்ட் இஸ் வித்தவுட் எனி prejudice to the rights of the bank under the agreement that have been executed between Hariprasad Chandrasekhar and the bank. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கட்டலைன்னா அதுக்கப்புறம் லீகல் ஆக்ஷன் எடுப்போம், கேஸ் போடுவோம்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் எனி கிளாரிஃபிகேஷன் ப்ளீஸ் கால் ஆன் நம்பர் சொல்லி கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் கேரோட இமெயில் ஐடி கொடுத்துருக்கு. ப்ளீஸ் நோட் திஸ் பர்சனலைஸ்ட் ஆஃபர் வேலிடிட்டி 7 days, 7 நாள் வேலிடிட்டி இருக்குது போல். இப்போ இதை வந்து நான் கெட் ஓடிபின்னு கொடுக்குறேன். ஓடிபி வருதான்னு பார்ப்போம். வந்திருக்கு 834917 834917. Verify and accept. The OTP has been validated and offer has been sent successfully via email. You can make payments by clicking on the below link. அப்படின்னு சொல்லி இங்கேயே போட்டிருக்காங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள்,
என்டர் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் ஆர் லோன் அக்கௌண்ட் நம்பர் ப்ரொசீட்னு வருது. இப்போ இங்கே மேலே என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், செட்டில்மெண்ட் லெட்டர் வந்து நமக்கு வந்துடுச்சு. ஸோ நம்மளுக்கு ப்ராப்பராகவே அவங்க இந்த மாதிரி தான் ஓடிபி மூலமாக வருது. ஆக்சிஸ் பேங்க்குக்கு இப்படி தான் வந்தது. ஓகேவா? ஸோ இதில் நம்ம அங்கே படித்ததெல்லாம் மறுபடியும் வந்து இங்கே இருக்குது. இப்போ இதில் வந்து ஆஃபர் பிடிஎஃப் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணுறேன். இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாஸ்வேர்டு ஏதாவது இருக்குமா என்னன்னு தெரியல இதுக்கு. ஸோ அந்த மாதிரி பாஸ்வேர்டு ஏதாவது இருந்தால் அந்த இமெயிலே படித்து பார்த்தா ஏதாவது ஹிண்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ பாஸ்வேர்டெலாம் எதுவும் இல்லை, செட்டில்மெண்ட் லெட்டர்னு வந்திருக்கு. ஆனால் இதில் டியூ டேட் 24 செப்டம்பர் தான் போட்டு வச்சுருக்கான். ஸோ இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல எனக்கு. அது எப்படிங்க உடனுக்குடன் நான் வந்து எப்படிங்க நான் இதை வந்து நான் ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும், ஹெச்டிஎஃப்சியில் போயிட்டு நம்ம பெனிஃபிஷியரி ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் 1/2 hour வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 24 hours 50,000 தான் கட்ட முடியும். இந்த மாதிரி எத்தனையோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அவங்க நம்மக்கிட்ட மல்லு கட்டி எக்ஸஸாக தான் வாங்க நினைக்கிறாங்க செட்டில்மெண்ட்டு. அதுக்கு தான் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் இருக்கே தவிர இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் ஃபஸ்ட்டே என்னுடைய ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் நான் வந்து பெனிஃபிஷியரி ஆட் பண்ணி வச்சுருந்துருப்பேன். அது நான் நேற்றே பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி பிரச்சனை இல்லை. டக்குன்னு செட்டில்மெண்ட் வந்த உடனே நம்ம வந்து செட்டில்மெண்ட் முடிச்சுட்டு நம்ம வெளியில் வந்துடலாம். இப்போ என்ன ஆகும் எனக்கு பயமாக இருக்குது. அவங்க டியூ டேட்டு 24 செப்டம்பர் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இதை நான் வந்து நாளைக்கு கட்டினேன்னா அது செட்டில்மெண்ட் கணக்கில் வருமா, இல்லைனா அது வந்து அந்த அவுட்ஸ்டாண்டிங்கில் கழிச்சிட்டு பேலன்ஸ் இருக்க தொகைக்கு மறுபடியும் வந்து வட்டி போட்டு கட்டுடான்னு வந்து உட்காருவானுங்க. தேவையா? இந்த மாதிரி பயமாக இருக்குது எனக்கு. கிட்டத்தட்ட எனக்கு எவ்வளோ 50% தாங்க வெய்வ் ஆஃப் கொடுக்குறாங்க. எந்த லோன் வாங்கியிருந்தாலும் அந்த லோனில் 50% தான் வெய்வ் ஆஃப் கொடுக்குறாங்க. நிறைய பேர் நிறையவே பர்சன்டேஜ் வைஸு வெய்வர் பண்ணி ரொம்ப கம்மியாக கட்டுறாங்க. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்க அதாவது நான் பர்ஃபார்மிங் அசெட்டை மாறுறதுக்குள்ளே நம்ம வந்து கட்டிட்டா நமக்கு சிபிலில் வந்து இம்பேக்ட் கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆல்ரெடி நான் ஆக்சிஸ் வந்து நான் க்ளோஸ் பண்ணேன். அது செட்டில்டுன்னு வராமல் க்ளோஸ்டுன்னு வந்தது. மேபி அது பேங்க் ரன் பண்ணாங்கன்னா செட்டில்டு தாங்க காமிக்கும், உங்களுக்கு நீங்கள் பர்சனலாக பார்க்குறப்ப க்ளோஸ்டுன்னு தான் காமிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நான் கொஞ்சம் கூடிய சீக்கிரத்தில் எவ்வளோ சீக்கிரமாக நான் பேங்க் கிட்ட மல்லு கட்டி நான் வெளியில் வந்தால் அது எனக்கு நல்லது போல். சிபிலில் வந்து க்ளோஸ்டுன்னு காமிக்கும், இல்லைனா செட்டில்டுன்னு காமிச்சா நமக்கு தலைவலி, நம்ம ஃப்யூச்சர் ஸ்பாயில் ஆகிடும். நம்ம ஃப்யூச்சர் ஸ்பாயில் ஆகிடுச்சு ஆல்ரெடி. அதுதான் சிபில் ஸ்கோர்லாம் கம்மி ஆகிடுச்சு இல்லை, என்னன்னு தெரியல, பார்க்கணும். ஸோ எனக்கு அந்த பிடிஎஃப்பை படித்ததுக்கப்புறம் அதில் இருக்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இன்றைக்கே கட்டி முடிக்கணும்னு சொல்லிட்டு வைராக்கியமாக நான் கட்டி முடித்தேன். ஸோ என்னுடைய ஹெச்டிஎஃப்சியில் நான் வந்து பெனிஃபிஷரி ஆட் பண்ணி 1/2 hour வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 50,000 அனுப்பினேன். அதுக்கப்புறம் ஐசிஐசிஐலேயும் பார்த்தீங்கன்னா நான் பெனிஃபிஷரி ஆட் பண்ணி அதில் ஒரு 1/2 hour கழித்து பார்த்தீங்கன்னா அதில் 2 lakhs வரையுமே அனுப்பலாம். ஸோ இது தெரிஞ்சிருந்தால் ஃபஸ்ட்டே வந்து ஐசிஐசிஐலேயே போட்டு ஒட்டு மொத்தமாக ஐசிஐசிஐலேயே 1,30,000 அனுப்பிட்டு இருந்திருப்பேன். அது எனக்கு தெரியாமல் போச்சு. அதனால் 2 பேங்க்லேயுமே நான் பெனிஃபிஷரி ஆட் பண்ணி ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு காசை மாற்றி இதுவே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டில் ரொட்டேஷன் பண்ண காசு தான். அதை வச்சு தான் நான் செட்டில்மெண்ட் வந்து பண்ணி முடித்தேன். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடிஎஃப்சி பேங்க்குக்கு 15 மாதம் நான் கட்டியிருக்கேன் 20,000 ரூபாய். ஸோ ஆல்ரெடி 3 லட்ச ரூபாய் நான் கட்டியிருக்கேன். ஸோ எடுத்தது 5 லட்ச ரூபாய் லோனு. 5 லட்ச ரூபாயில் 3 லட்ச ரூபாய் ஆல்ரெடி கட்டிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ப்ராசஸிங் சார்ஜுன்னு ஒரு 13,275 ரூபாய் ஆரம்பத்திலே வந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் மட்டும் தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து போட்டிருந்தாங்க. ஓகேவா? நம்ம 15 மாதம் கட்டினது, அதுக்கப்புறம் இப்போ கட்டின 1,30,30,000 ரூபாய் இந்த செட்டில்மெண்ட்டு, கூடவே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸிங் சார்ஜஸ் நம்ம கட்டியிருப்போம்ல, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு -5 lakhsன்னு சொல்லி போடலாம். அப்படி போட்டால் நமக்கு என்ன வருதோ அதுதான் நம்ம வந்து ஆக்சுவலாக நமக்கு வெய்வர் பண்ணியிருக்காங்க அவங்க.
ஸோ அது எவ்வளோ வருதுன்னு பார்த்தப்ப ரூ. 59,020 நமக்கு கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்க்கை பொறுத்த வரையும் அவங்களுக்கு ஒரு ரூ. 59,000 நஷ்டம். என்னை பொறுத்த வரையும் எனக்கு ரூ. 1,30,000 நஷ்டம். இந்த லாவண்யாவால் எனக்கு சிபில் ஸ்கோரும் ஸ்பாயில் ஆகிடுச்சு. எனக்கு ஃப்யூச்சர் வந்து லோன்ஸ் எல்லாம் கிடைக்காது. சிபில் வந்து பிளாக் மார்க் வந்து அப்படியே தங்கிடும். சிபிலை பொறுத்த வரையும் லோன் வந்து செட்டில்டுன்னு காமிச்சா பிரச்சனை தான். ஸோ க்ளோஸ்டுன்னு காமிச்சா பிரச்சனை இல்லை. ரூ. 5,00,000 லோனில் கிட்டத்தட்ட ரூ. 4,41,000 கட்டியிருக்கோம். ஒரு ரூ. 59,000 தான் நமக்கு கம்மியாக இருக்குது. ஆனாலும் அவங்க சிபிலில் வந்து செட்டில்டுன்னு காமிப்பாங்க. அது கண்டிப்பாக நம்மளோட ஃப்யூச்சருக்கு பெரிதும் பிரச்சனையாக போகும். நிறைய பேர் கல்யாணத்துக்கெல்லாம் கூட அதை கேட்குறாங்களாம். நிறைய பெரிய பெரிய வேலைக்கு போகிறப்பையும் அதை கேட்குறாங்களாம். ஸோ வெளிநாட்டுக்கு போகணுன்னாலும் செக் பண்ணுறாங்க. அப்போ பிரச்சனை தான்.